இந்த தூக்கத்தின் போது ஆண்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து முழிப்பு வந்துடும். அப்போல்லாம் அதாவது எப்போல்லாம் ஆண்களுக்கு முழிப்பு வரும்னா, ஆண்குறி விரைப்படையும் போது தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஆண் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுடைய ஆண்குறி விரைப்படையும் போது அவனுக்கு முழிப்பு வந்துடும். அவனை விரைப்படைந்து நீட்டமாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவன் தூங்கிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு தூக்கம் வராது. சரி, எப்போ ஏன் அந்த மாதிரி விரைப்படையுது? அப்போ திரும்ப அவன் தூங்கணும் அப்படின்னா அந்த விரைப்பை அடக்கி ஆகணும். விரைப்பு நிலையை இழந்து திரும்பவும் தளர்ந்து இயல்பு நிலையில் இருக்கும்போது தான் அவனுக்கு திரும்பவும் தூக்கம் வரும். அவனுக்கு ஏன் அந்த மாதிரி ஆண்குறி தூக்கத்தின் போது விரைப்படையுதுன்னா, உடம்பு சூடாகும் போது, உடம்புல நீர் சத்து குறையும் போது, நீர் குறையும் போது உடம்பு ஹீட் ஆயிடுது. அப்போ இந்த உடம்பு செயல்பட மாட்டேங்குது. அப்போ என்ன, தூக்கமும் வராது. தூக்கம் வராது. அந்த நேரத்தில் தான் வந்து உடல் அந்த ஆண்குறி வந்து விரைப்படையும். அப்போ ஆண்குறி விரைப்படைதுனாலே நீங்கள் அப்போ என்ன அறிகுறி? நம்ம இப்போ தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அப்போ தண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, உடம்பு சூடு தணிஞ்சிரும். அப்புறம் உடம்புக்கு தேவையான நீர் கிடச்சிரும். அப்போ உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஆண்குறி தளர்ந்து விடும். அதனால் எதுக்காக ஆண்குறி விரைப்படையுது? அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கமும் கலைஞ்சிரும். திரும்ப அந்த ஆண்குறி தளர்ந்தால்தான் தூக்கம் வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? உடல் சூடாகிறனால தான் ஆண்குறி விரைப்படையுது தூக்கத்தின் போது, தூங்கிட்டு இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணணும்? உடம்பு சூடாயிடுச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த விரைப்படைந்த ஆண்குறி மீண்டும் தளர்வு நிலைக்கு வந்துவிடும். தளர்வு நிலைக்கு வந்த பிறகு அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். ஒரு ஆண்குறி விரைப்பாக இருக்கும்போதே ஒரு ஆண் தூங்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு விழிப்பு நிலை. ஆண்குறி விரைப்பு என்பது ஆண்குறியின் விழிப்பு நிலை. ஆண்குறி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் ஆண்குறி முழிச்ச உடனே அந்த தூங்கிட்டு இருக்கிற அவரும் வந்து முழிச்சிடுறாரு. அது அப்படி விரைப்படைய ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தூக்கம் போயிடும். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன்னா இது கூட தெரியாமல் இருப்பாங்க சிலர் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி என்ன, உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தண்ணி குடிக்கணும், அது திரும்பவும் அந்த விரைப்பு நிலையை தளர்வு நிலைக்கு கொண்டு போகணும். அப்போ தான் தூங்க முடியும். விரைப்பு நிலையோடு நம்ம தூங்க முடியாது. அதனால் மீண்டும் அதை தளர்வு நிலைக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ உடம்பு சூடாயிடுச்சு, உடம்போட வெப்பநிலையை தணிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை சொம்பு தண்ணி குடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க. குடித்தோடனே அந்த வெப்பநிலை தளர்ந்து விடும். தளர்ந்து குறைஞ்சி இயல்பு நிலைக்கு வந்த உடனே ஆண்குறியின் விரைப்பு நிலை தளர்ந்து இயல்பு நிலைக்கு வந்துடும். அதுவும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் தூங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாமளும் தூங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆண்குறி விரைப்படையுதுன்னா என்னது? அது முழிச்சுக்கிச்சின்னு அர்த்தம். தூக்கத்தின் போது ஆண்குறி விரைப்படையுதுன்னா என்ன அர்த்தம்னா, அது முழிச்சுக்கிட்டு அப்போ நாம தூங்கிட்டு இருக்க முடியாது. அது முழிச்சுக்கிச்சுன்னா நாமளும் முழிக்க தான் செய்வோம். அதனால் நான் அந்த மாதிரி இது வந்து பெண்களுக்கும் நடக்கும். ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும்னா, பெண்களுக்கும் அந்த பெண்குறி என்பது விரைப்படையும். விரைப்பு தான், ஆனால் ஆண்களுக்கு நீட்டமாக வரும். பெண்களுக்கு என்னென்னா விரிச்சு கொடுக்கும். அந்த உறுப்புகளில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அந்த உறுப்புகள் விரிஞ்சு கொடுக்கும். லைட்டாக கொஞ்சம் புடைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் பெண்களுக்கு தூக்கம் வராது. பெண்குறி முழிச்சுக்கிச்சு, அது வெளிப்படைந்து விட்டது. இதுவரைக்கும் தூங்கிட்டு இருந்த அந்த பெண்குறி இப்பொழுது விழித்து கொண்டது. காரணம், அதால் தூங்க முடியவில்லை. காரணம், போதுமான வெப்பநிலை இல்லை. அது பெண்களுடைய உடம்பு சூடாக இருக்கலாம். அப்போ பெண்கள் தண்ணி குடிக்கணும். எப்படி ஆண்களுக்கு என்ன இதுவோ அதோ பெண்களுக்கும் அப்படிதான். அப்போ அவங்க தண்ணி குடிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஒன்று, அந்த வெப்பநிலை இயல்பாகும் போது அந்த பெண்குறி என்பது மீண்டும் தூங்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் தூங்க ஆரம்பிக்கலாம். அதனால் பெண்களுக்கும் அந்த மாதிரி தூக்கம் கலையுது. எதனாலெல்லாம் இரவு நேரத்தில் தூக்கம் கலைகிறது என்பதற்கு, இந்த உடம்புகளை தேவையான நீர் சத்து குறையும் போது, வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போகும்போது, அப்போ அந்த உடம்பு செயல்படாது. ஏன்னா தூக்கத்தின் போதும் உடம்பு நம்ம செயல்பட்டாகணும். தூக்கமும் ஒரு உழைப்பு தான், ஒரு அமைதியான உழைப்பு. அதனால் இப்போ ஒரு வண்டி சூடாயிடுச்சுன்னா, அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி சூடாயிடுச்சு, வண்டி நின்றுடும், ஆஃப் ஆகிடும். அதுபோல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இயல்பான வெப்பநிலையில் இருக்குது. வண்டி சூடாயிடுச்சுன்னா அந்த வண்டி ஓடாது. அதுபோல் மனித உடலும் அளவுக்கு அதிகமான வெப்பநிலை வரும்போது இயங்காது. தூக்கத்தின் போது தூக்கம் நல்லா தூங்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு இயக்கம் இருக்குது. அப்போ ஒரு உழைப்பு நடக்கணும். அப்போ அளவுக்கு அதிகமாக வெப்பம் ஆகும்போது உங்களால் தூங்கவும் முடியாது, உழைக்கவும் முடியாது. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் முழிச்சிருவார், உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒருவர் உட்கார்ந்துருவார், அளவுக்கு அதிகமாக வெப்பம் ஆயிடுச்சுன்னா. அதனால் இரவு நேரத்தில் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ விழிப்பு வருகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கும் என்றால், நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு முழிப்பு வருதுன்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சு. அதன் காரணமாக இந்த ஆண்களுக்கு குறி விரைப்படையலாம், எழுந்து நிற்கலாம். பெண்களுக்கும் குறி விரைப்படையும். விரைப்பு நிலை என்பது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது. ஆனால் பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த குறியில் கொஞ்சம் ரத்த ஓட்டம் அதிகரிக்கலாம். அந்த குறி விரிந்து கொடுக்கும். ஆண்களுக்கு விரைப்பாக எழுந்து நிற்கும், பெண்களுக்கு விரிந்து கொடுக்கும்.
விருந்து கொடுப்பது தான் பெண்களின் விரைப்பு நிலை. கொஞ்சம் ஆழம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு நீளம் அதிகரிக்கும், பெண்களுக்கு கொஞ்சம் ஆழம், உள்நோக்கிய ஆழம் அதிகரிக்கும். அது விரிஞ்சு கொடுக்கும். ஒரு குறியை எதிர்பார்த்து அது விரிந்து கொடுக்கும். ஒரு குறிக்குள் புகுந்து உறவு ஏற்படுத்துவதற்காக அந்த ஆணின் ஆண்குறி என்பது நீட்டமாக இருக்கும், நீண்டு கொண்டிருக்கும். இதுதான் விரைப்பு நிலை என்பது. அதனால விரைப்பு நிலை தூக்கத்தின் போது ஏன் விரைப்பு நிலை வருகிறது என்றால், ஒருவேளை காம உணர்ச்சி ஏற்பட்டாலும், காமம் கலந்த கனவுகள் வந்தாலும் விரைப்பு அடையும். அப்பவும் நம்ம முழிச்சுக்குவோம். அப்படி இல்லாம வேற என்ன காரணத்துக்காக அந்த குறி விரைப்படைகிறது? காமம் கலந்த எந்த கனவுகளுமே இல்லை. ஏன் இந்த குறி விரைப்படைகிறது என்றால், உடலின் வெப்பநிலை அதிகமாயிடுச்சு, அளவுக்கு அதிகமாயிடுச்சு. உடல் இப்பொழுது இயங்கவில்லை. உடல் தூங்கிட்டு இருந்த அந்த உடல் இப்பொழுது முழித்து கொண்டது, தூங்க முடியாமல் விழித்து கொண்டது. மீண்டும் தூங்க வேண்டும் என்றால் வெப்பநிலையை குறைக்க வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும். அந்த வெப்பத்தை தணித்த பிறகு அந்த ஆண் குறியும், அந்த பெண்ணாக இருந்தால் பெண் குறியும் தூங்க சென்று விடும். அப்பொழுதுதான் கண் மூடி தூங்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். தூக்கம் ஏனெல்லாம் கலைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் தூக்கம் எதற்காக கலைகிறது? அதனால பகல் நேரத்தில் நல்லா தண்ணி குடிக்கணும். பகல் நேரத்தில் தண்ணி குடிச்சாதான் இரவுல நல்ல தூக்கம் வரும். இரவு மட்டுமே தூங்க போகும்போது மட்டுமே தண்ணி குடிக்கக்கூடாது. பகல் ஃபுல்லாக காலையிலேருந்து மத்தியானம் 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, மத்தியானம் 2 மணி, 3 மணின்னு ஒரு குறுகிய இடைவெளியை விட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். குளிர்ச்சியான உணவுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இரவு சூப்பரான தூக்கம் வரும். அதனால் அந்த வெப்பநிலை சமமாக, நீங்கள் பகலில் தண்ணியே குடிக்கல, உங்களால் இரவு தூங்கவே முடியாது. உங்களுக்கு உடம்பு பகலில் பயங்கரமாக சூடாக இருக்கா, அப்புறம் இரவு சரி பகலில் தான் தண்ணி குடிக்கல, சாயந்தரமாச்சும் நிறைய தண்ணி குடிச்சிருவோம், 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிருவோம், நாளைக்கு நைட் நல்லா தூங்கினா தூங்க முடியும். ஏன்னா பகலில் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்தனால உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்பை நீங்கள் சாயந்தரம் நைட்டு தூங்கும்போது 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டா அது சரி செய்யுது, அப்புறமா தான் தூக்கம் வரும். அதனால் இந்த பாதிப்போட விளைவு நைட்டு தொடரும். அதனால் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும்னா முன்கூட்டியே தண்ணி குடிச்சு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி, காலையில் 9 மணி, காலையில் 6 மணி எந்திரிச்ச முதற்கொண்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 100 ml ஒரு நாள் ஃபுல்லாகவே குறிப்பிட்ட இடைவெளியில் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியை குறிப்பிட்ட இடைவெளியில் குடிச்சிக்கிட்டே இருங்க. ஒரே மூட்டை தண்ணியை குடிச்சிடக்கூடாது, காலையில் அல்லது மத்தியானம் இரவுன்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி, ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒரு 100 ml தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. 100 ml 200 ml தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அப்போ இரவு சூப்பராக தூக்கம் வரும். இரவு இந்த மாதிரியான தூக்கம், கண் விழித்து எழுதல், இந்த மாதிரி பிரச்சனை, உடம்பு சூடாகிறனால நீர் சத்து குறைஞ்சி போகிறது அப்படிலாம் இல்லாமல் உங்கள் உடம்பு இயல்பான வெப்பநிலையிலே குளிர்ச்சியாக தான் இருக்குது. அதனால் நல்ல தூக்கம் என்பது கண்டிப்பாக நல்லா வரும். நிம்மதியாக தூங்குவதற்கு எனது இரவு வணக்கங்கள்.